நாகை மாவட்டத்தை பொறுத்தமட்டில் டெல்டா மாவட்டங்களிலேயே அதிக அளவு மழைப்பொழிவு அதிகபட்சமாக 13 சென்டிமீட்டர் என்பது நேற்றைய நிலவரம். இந்த பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், அதுவும் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய திரு அன்பில் மகேஷ் இந்த பகுதியில் இருக்கிறார். அவருக்கு வணக்கம் சார். நாகையை பாக்குறீங்க, பல பகுதிகளில் பெரும்பாலும் இது நெல் பயிர் தான் சாகுபடி பண்ணியிருக்காங்க. என்ன நிலவரம்? ஜென்ரலாக நாகப்பட்டினம் போது இரண்டு விதமான தொழில்கள் சொல்லலாம். ஒன்று மீனவ சமுதாயம் சார்ந்திருக்கின்ற தொழில், மற்றொன்று விவசாயங்கள் தான். மீனவ சமுதாயம் என்று வரும்பொழுது அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் யாரும் கடலுக்கு இந்த மாதிரி நேரத்தில் இங்கே போகக்கூடாதுன்னு வலியுறுத்தியிருக்கார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் நிதானத்துக்கு நம்ம மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விசியில் பேசும்போது கூட அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற விதத்துக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே வகையில் விவசாயம் என்று வரும்பொழுது இன்னைக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5400 ஹெக்டேர்ஸ் கிட்ட இப்போ தண்ணிகள் சூழ்ந்திருக்கின்றது. மழை நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தா அதிகப்படியான மழை வரும் என்று எதிர்பார்த்தோம். இருந்தாலும் 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சா கூட நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நாம் எப்படி தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகம் அதை உறுதி செய்திருக்கிறார்கள். ஆன் அண்ட் ஆவரேஜா பார்த்தீங்கன்னா இந்த 2-3 நாட்கள் ஒரு 14 சென்டிமீட்டர்ஸ் ஆன் அண்ட் ஆவரேஜா ஒட்டுமொத்தமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழை பெய்திருக்கின்றது. ஆனால் அதற்கான அந்த வடிகால் அது விட்டு விட்டு பெயர்னால பார்த்தீங்கன்னா உடனடியாக தண்ணியும் வடிந்து விடுகிறது. நாகப்பட்டினத்தை பொறுத்தவரைக்கும் நகராட்சி பகுதிகளில், ஏன்னா கொஞ்சம் ஜனங்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் அதிகக்கூடிய இருக்கிற பகுதியில் ஆங்காங்கே தண்ணி நின்று கொண்டது என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய நகராட்சியை சார்ந்திருக்கின்ற கமிஷனர்ஸ் மூலமாக அந்த தண்ணிகளாம் இன்னைக்கு உடனடியாக அந்த கால்வாயை சுத்தம் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கான அந்த பணிகளும் உடனடியாக நாம் மேற்கொண்டிருக்கணும். ஸோ யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத வண்ணம் எல்லா விதத்திலும் இபியிலிருந்து, மருத்துவமனையிலிருந்து, ரேஷன் கடையிலிருந்து, போக்குவரத்து சரி செய்வதிலிருந்து எல்லா விதத்திலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். மழையும் இப்போ விட்டுருக்கிறதுனால பள்ளிக்கூடமும் இயல்பான ஒரு வாழ்க்கையில் தொடர்ந்து 8 நாட்களா மீனவர்கள் கடலுக்கு போகல. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு நிவாரணம் அப்படிங்கிறது ஏதாவது? கண்டிப்பாக மழை முழுமதையாக இப்போ இன்னைக்கும் நாளைக்கும் ஒரு மாடரேட் ரெயின் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் ஹெவி ரெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் இங்கேருந்து கடந்து போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆக எல்லாம் முடிந்த பிறகு இயல்பான நிலை திரும்பும் பொழுது, ஓரிரு நாட்கள் இயல்பான நிலை திரும்பும் பொழுது இதெல்லாம் கணக்கீடு செய்யப்பட்டு கண்டிப்பாக அவருக்கான உரிய நிவாரணம். மாவட்ட ஆட்சியர் திரு ஆகாஷ் நம்மோடு இருக்கார். சார், இந்த ஸ்கூல்ஸ் என்ன நிலவரம்? இன்னைக்கு எவ்வளவு ஸ்கூல்ஸ் லீவ் விட்டுருக்கும்? மாவட்டம் முழுக்க விடல இல்ல, ஸ்கூல்ஸ் சுத்தமா எனக்கு லீவ் விடல. எங்கெல்லாம் முகாமாய் செயல்படுதோ, ஒரு லீவ் கேம்பை செயல்பட்டு மக்களை தங்க வைக்கிறோமோ அந்த ஸ்கூல்ஸ் மட்டும் தான் லீவ் விட்டுருக்கோம். ஸ்கூல்ஸ் எதுவும் லீவ் விடல. அதாவது நிறைய பேர் இன்னும் கேம்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நேற்று மானிட்டரிங் ஆஃபீஸர் பேசியிருந்தாரு. டேம் வர்கீஸ் கேட்டிருந்தாரு. இப்போ எவ்வளவு பேர் இருக்காங்க முகாமில்? இப்போ ஆக்சுவலி ஒரு 16 முகாமில் 1300 கிட்டத்தட்ட பேர் இருக்காங்க. ஆக்சுவலி உண்மையான தண்ணி இனண்டேஷன்னால நம்ம கேம்பு கூட்டிட்டு வரது ஒரு 3 கேம்பில் மட்டும்தான் இருக்கு. மற்ற இடங்களெல்லாம் கொஞ்சம் பழுதடைந்த வீடுகளில் தங்கி வரவங்களோட பாதுகாப்புக்காக ஜஸ்ட் பிரிகாஷனரி மெஷரா மட்டும்தான் அவங்களை கேம்பு நம்ம கூட்டிட்டு. குடியிருப்பு பகுதிகளில் தண்ணி இன்னமும் தேங்கி இருக்கா? கோமதி காலனி அந்த மாதிரி சுனாமி குடியிருப்பு வேளாங்கண்ணி இருக்கு. வேதாரண்ய சைடுல ஒரு இந்த காந்தி நகர் இருக்கு. நம்ம இந்த நாகூர் சைடுலும் இன்னும் கொஞ்சம் வடிய வேண்டியிருக்கு.